5 அப்பத்தையும் 2 மீனையும் பெருக பண்ணின இயேசுவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்கள். இந்த நாளுக்குண்டான ஒரு வார்த்தை சங்கீதம் 115:13. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். தேவனிடத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எல்லாருக்கும் வாஞ்சை இருக்கும், எல்லாருக்கும் ஒரு தாகம் இருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, சின்ன ஆளாக இருந்தாலும் சரி, நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பயந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை. நீங்கள் நினைக்கலாம், கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்கலாம். அதாவது தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீதிமொழிகள் ஒரு வசனம் இருக்கிறது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளையிலிருந்து பெரிய ஆள் வரைக்கும் உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் வாக்குறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமென்றால் தீமைகளை வெறுக்க வேண்டும். இந்த உலகத்தில் எத்தனையோ தீமைகள் இருக்கிறது. நீங்கள் தீமையை வெறுத்துட்டீங்கன்னா அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஐயோ பயமாக இருக்குது ஒளியுமோ, அந்த பயம் இல்லை. இந்த உலகத்தில் எத்தனை தீமைகள் இருக்கிறதோ, எத்தனை அநியாயங்கள் இருக்கிறதோ, எத்தனை அட்டூழியம் இருக்கிறதோ, எத்தனை பொய்யான காரியங்கள் இருக்கிறதோ, தேவனுக்கு விரோதமான காரியங்கள் எத்தனை காரியங்கள் இருக்கோ, அத்தனை காரியங்களையும் நீங்கள் வெறுத்து விட்டால் கர்த்தர் சொல்கிறார், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிப்பேன். யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறீங்களோ அவங்களை ஆசீர்வதிப்பேங்கிறாரு. தீமையை வெறுத்து விடுங்கள், நன்மையை பற்றி கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை. தகப்பனே இயேசுவே, உண்மை நன்றி உள்ளத்தோட துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிற இந்த நாளிலும் கூட தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆண்டவரே, கர்த்தாவே, ஏசப்பா, இந்த நாளிலும் கூட இந்த உலகத்தில் ஆண்டவரே, இந்த பூமியில் வாழுகிற எல்லாருக்குமே எத்தனையோ தீமைகள் வருகிறது, எத்தனையோ தேவனுக்கு விரோதமான அருவருப்பான காரியங்கள் வருகிறது. வெளியே புறப்பட்டு போயிட்டா எத்தனையோ காரியங்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது. ஆண்டவர், அப்படிப்பட்ட காரியங்களை இவர்கள் பார்த்தாலும் அது உள்ளத்தில் எடுத்துக்கொள்ளாமல் ஆண்டவர் அதை வெறுத்து விடும்படியாக தேவ அன்பையும் தேவ இரக்கத்தையும் தேவ சமானத்தையும் கட்டளையும் உள்ளத்தில் வைத்து ஆண்டவர் நடக்கும்படியான ஒரு சூழ்நிலை உருவாக்கித்தாங்க. ஆண்டவர், இந்த நாளிலே எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.